அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டது அது வாழ்க்கையில வெளிப்படணும். ஏன்னா ஆலமுல் அர்வாஹ்ல ஆரம்பமான சந்திப்புல அல்லாஹ் எங்களுக்கு அறிமுகப்படுத்தியது அல்லாஹ் எங்களுக்கு ரப்பு என்பது. அதான் எங்களுக்கு முதலாவது சந்திப்பு, முதலாவது கிடைத்த அறிவு, முதலாவது ஏற்பட்ட நிஸ்பத் தொடர்பு அதுதான். அல்லாஹ் எங்களுடைய ரப்பு, நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய அடிமைகள். இந்த ஒன்றுல தான் அல்லாஹ் வாழ்க்கைய அமைச்சிருக்கிறான். அல்லாஹ் ரப்பு என்பதைத்தான் எல்லா படைப்பினங்களின் மூலமாக அல்லாஹ் நிரூபித்து காட்டுகிறான். அல்லாஹ்வை தவிர வேற ரப்பு கிடையாது. ஏன்னா உலகத்துக்கிற எல்லா படைப்பினங்களையும், வானம், பூமி, அண்ட சராசரங்கள், கோடான கோடிக்கணக்கான படைப்புகள், இவைகளெல்லாம் படைத்தது நான் தான் என்று உரிமையோட அல்லாஹ் மட்டும்தான் சொல்றான். வேற யாருமே சொல்லல. உலகத்துல பொய்யான கடவுள்கள் இருந்தாலும் அவங்க பொய்க்காவது சொல்லல, நாங்க தான் படைச்சோம் சொல்லி. அல்லாஹ் சவாலாவே கேட்கிறான், வேற யாரும் படைச்சீங்களா, ஏழுமா உங்களால் சொல்லி. அல்லாஹ்வை தவிர யாருமே சொல்லல வானத்தை நாங்க படைச்சோம் என்று யாரும் சொல்லல, படைப்புகளை எல்லாம் படைச்சோம் யாரும் சொல்லல. அப்ப எல்லா படைப்புகளும் என்ன காட்டுதுன்னா அல்லாஹ் ரப்பு என்பதை நிரூபிச்சு காட்டுகிறது. நிரூபிச்சு காட்டாம இருக்கிற ஒன்றுண்டா மனுஷன் வார்த்தை தான். அதான் சொல்ல ஏதோ பாருங்க, ஆயாத்துல் முஃமினீன், பூமியில அத்தாட்சி இருக்குது. என்ன அத்தாட்சி? அவைகள்லாம் அல்லாஹ் ரப்பு என்பதை நிரூபிச்சு காட்டுகின்றது. அதுக்கு நிரூபிச்சு காட்ட தவறியது மனுஷன் வாழ்க்கை தான். அவர் அதை பார்த்து நீங்களும் அதுக்குள்ள வாங்க வேண்டும். இந்த வானங்களை நீங்க பார்க்கலையா? பாருங்க, பெகைரி ஆமதின் தரவுனஹா, என்ற தூணும் இல்லாம இருக்குது. அது தூண் இல்லாம இருக்கிறது என்னத்தை விளங்கப்படுத்துது? இந்த ஹோலுக்கு தூணனை காணலண்டா எல்லாரும் தடுமுறை, எங்க தூண் இருக்குல்ல, சுவருக்குள்ள தூண் வச்சிருக்காங்களா, இல்ல அதுக்குள்ளே வைக்கல, அப்ப எப்படி கட்டிக்கிறாங்க? அது ஒரு கேள்வியா இருக்கு. அது தூண் இல்லாம எப்படி இந்த பிளேட் அப்படி நிப்பாட்டுறது எப்படின்னு பார்க்கலாம். ஆனா யாருமே பார்க்கல, தூண் இல்லாம இருக்கு, இவ்வளவு பிரமாண்டமான வானம் நிக்குதே, அது எப்படி? அப்படி சிந்திக்க விடாமலுக்கு ஒரு நஞ்சு ஊட்டப்பட்டிருக்குது. என்ன நஞ்சுன்னா இயற்கை வாதம். என்ன நஞ்சு? அது இயற்கை, அப்படிதான். அந்த இயற்கை வாதம் என்ற நஞ்சுதான் இன்னொரு கட்டிடத்துக்குள்ளே தூண் தேர்றோம். தூண் இல்லை, ஒரே ஒரு தூணா? எப்படி? ஒரு தூணை காண இல்லையே. இல்ல தூண் இருக்கு, எங்க இருக்கு? என்னன்னா தூண் இல்லாமலுக்கு நிக்காட்ட இயலாது என்பது இன்னொரு துண்டுக்குள்ள அவருடைய விரோபரமாண்டமான வானம் தூண் இல்லாம இருக்கிறேன். அப்ப தொங்குதான் மேலாட. எண்ணத்துல தொங்குது. ஒன்று தாங்குதுன்னு சொல்லணும், இல்லாட்டி தொங்குதுன்னு சொல்லணும். தாங்குறது ஒண்ணும் இல்லை, தொங்குறது ஒண்ணும் இல்லை. அப்ப என்ன அது என்னென்னலாம் யோசிக்க வாராது சிந்தனைய அப்படியே மங்க வச்ச ஒரு கொள்கை தான் இயற்கைவாதம் என்பது. அதை உடைக்கத்தான் முதலாவது ஆயத்து இறங்கியது. நீங்க படிங்க, இயற்கை இல்ல, இக்ரா பிஸ்மி ரப்பிக் அல்லதி ஹலக், அவன் படைச்சான் என்பதை படிங்க. இயற்கை ஒன்று கிடையாது, இயற்கையாக ஒன்று நடப்பது கிடையாது. அல்லாஹ் படைச்சதுதான். அல்லாஹ் படைச்சான் என்பதை ஏற்றுக்கொள்ள இயலாதனால, அல்லாஹ் படைச்சான் என்பதை சொல்ல முடியாததுனால இயற்கை சொல்லி அப்படியே முடித்தாங்க. அதனால் அதுக்கு எதிராக தான் முதலாவது இல்மு ஆரம்பமாகுது. ஒன்றும் இயற்கை அல்ல,
தானாக ஒன்று நடப்பதில்லை. எதுவரை நடப்பதில்லைன்னா அல்லாஹ் சொல்றான், மா யஸ்குத்து மின் வரக்கத்தின், இலையொன்று கீழே அப்படி விழுவது கிடையாது. இயற்கையாக இலை விழுவது கிடையாது. இதுல இவ்வளவு பிரமாண்டமான வானம் இயற்கைக்கு சொல்றதை விடுங்க, ஒரு இலையொன்று கீழே விழுகிறது. ஏன் விழுந்தது? இல்லை, அது இயற்கையாக விழுகிறது தானே. குர்ஆன் சொல்றது அப்படி இல்லை, அதுவும் அல்லாஹ்வுடைய முடிவுதான், அதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டம் தான். அல்லாஹ் தான் அதை நடத்தி கொண்டிருக்கிறான். அவன் மொத்தத்தில் இந்த முழு பிரபஞ்சத்திலேயும் முழு படைப்பினங்களிலேயும் ஒரு விடயம் நிரூபித்து காட்டப்படுகிறது. ரப்பு அல்லாஹ் என்ற விடயம் நிரூபிக்கப்படுகிறது. அதுகளை அல்லாஹ் அனுப்பி எங்களுக்கு அல்லாஹ் தஆலா பல வழிகாட்டல்களை செய்து ஈமானுடைய நூறை தந்து அல்லாஹ் விளங்க வைக்கிறான். அல்லாஹ் பாருங்க, அவங்களுக்கு விளங்குதா இருக்கு. அலம் நஜியல் அர்த மிஹாதா வல்ஜிபால அவ்தாதா வகலக்னாகும் அஸ்வாஜா வபனைனா ஃபௌககும் சப்அன் ஷிதாதா அப்படின்னு அல்லாஹ் 9 அத்தாட்சிகள் சொல்றார். இதுல பாருங்க என்ன இருக்கிறதுன்னு சொல்லி. அலம் நஜியல் அர்த மிஹாதா, இந்த பூமியை நாங்க மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்ற மாதிரி ஒரு தொட்டில் மாதிரி அமைச்சிருக்கிறோம். மனுஷனை தாங்குது, அமைதியா இருக்குது பூமி. பூமி ஆடி இருக்கின்றா வாழையிலுமா ஒன்றுமே இருக்காது. பூமி ஓடிக்கொண்டிருக்குது, சுத்தி கொண்டிருக்குது. ஒரு மணித்தியாலத்துக்கு 1000 மைல் வேகத்தில் அது இடம்பெயர்ந்து கொண்டிருக்குது. 1000 மைல் வேகத்தில், 100 மைல் வேகத்தில் ஒரு வாகனம் போனா அதுல நிக்கணுமா? நாங்க நிக்கலாம். அதுலதான் ஸ்பீடா போற வாகனத்துல நின்று போவேலாம், உட்காந்து வேட்ட போடலாம், உட்காந்து வேட்ட போடலாம். அப்ப 100 மைல் ஒரு வாகனம் ஓடக்கிற நிக்கலாம், உட்கார்ந்து அவர் தன்னை சீட்ல உறுதிப்படுத்திக் கொள்ளணும். நிக்கலாதுன்னா 100 மைல் ஸ்பீட், 1000 மைல் ஸ்பீட்ல ஓடிக்கொண்டிருக்குது. ஒருத்தர் இருக்கிறாரு, நிக்கிறாரு. அதாவது அவ நீங்க பாருங்க, நம்ம என்ன நடந்திருக்க. 1000 மைல் ஸ்பீட்ல ஓடுறது இந்த வாகனத்துல எல்லாரும் சும்மா நிக்கிறேன், ஒரு ஆட்டம் கிடையாது. அவ என்ன நடந்திருக்குது அதான் விளங்குது இல்ல. அதுதான் உங்களுக்கு அத்தாட்சியா இருக்குது ரப்பு அல்லாஹ் என்பதற்கு. அலம் நஜ்அலில் அர்த மிஹாதா, இந்த பூமியை நாங்கள் அப்படியே உங்களுக்கு வாழ்வதற்கு ஏற்ற மாதிரி அமைதியான ஒன்றாக, தாங்கக்கூடிய ஒன்றாக படைச்சு வச்சிருக்கிறோம். பூமியை சும்மா படைக்கிறது மட்டும் இல்லை, இந்த பூமியின் தன்மையில படைப்பினங்களை தாங்கி அமைதியாக வாழ வைக்கக்கூடியதாக ஒரு பதட்டம், நடுக்கம், ஆட்டம் இல்லாமலுக்கு அப்படி அது ஆக்கி தந்திருக்கிறானே, அது குதிரத்தின் ஒரு ஜிபால் அவுத்தாதா, மலைகள் எல்லாம் படைத்திருக்கிறது. எப்படி எல்லாம் சொல்லி போட்டு என்ன காட்டு, இதை பாருங்கள் என்ன விளங்குது உங்களுக்கு, என்ன விளங்கணும் அவ்வளவு சொல்றதா. பறக்கிற பறவை பாருங்க, அதுக்குள்ள ஏதாவது விளங்குதா உங்களுக்கு? அது என்ன தெரியுது? அவலங்கிற தயிரி போக்கும் சாஃபாத்தின் வயக்கிடுதல், இறக்கைகளை அடிக்கடிக்கு பிரிக்கி சுருக்கி பறக்குது, அணி அணியா பறக்குது அந்த பறவைகள். யாரு கமாண்ட் பண்றா? பிரிய கேள்வி, சேர கேள்வி, லைனா நிக்க கேள்வி. எங்களுக்கு நடக்கங்களே லைன் குறையாமலே நடக்கிறாரு, பறக்கங்களே லைன் குறையாம பறக்குது. அதான் சொல்லும் மா யும்சிக்குஹுன்ன இல்ல ரஹ்மான், அது கீழே விளையிலேயே எப்படி போகுது? அது என்ன சொல்லிட்டு போகுதுன்னா ரப்பு அல்லாஹ்ன்றதை சொல்லிட்டு போகுது. என்னை பறக்க வைத்தவன் அல்லாஹ் என்றதை சொல்லி போகுது. அந்த வல்லமை ரப்புடைய குதிரத் என்பதை இந்த பறவை எங்களை சொல்லிக் கொண்டு போகுது. பேச்சு காதுக்கு விளங்கும், அது பேசல. ஹால் இருக்குது, கவுல் காதுக்கு விளங்கும், ஹால் மக்களுக்கு விளங்கும். பேச்சு காதுக்கு விளங்கும்.
ஒரு நிலைமை இருக்கிறாங்க, நிலைமை அது புத்திக்கு விளக்கு. இந்த உலகத்துல நிலைமை, இந்த பூமி இருக்கிற நிலைமை, வானம் இருக்கிற நிலைமை, இந்த பறவை பறக்கிற நிலைமை, கடல் இருக்கிற நிலைமை, நீங்க இருக்கிற நிலைமை, உங்களுக்குள்ளே பாருங்க இந்த உடம்பு எப்படி இருக்குது. ஒவ்வொரு உறுப்புலையும் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் எத்தனை வருஷம் அவர் படிக்கிறார்? ஒன்றுல மட்டும். ஸ்கூல்ல 12 வருஷம் படிக்க, யூனிவர்சிட்டியில 7 வருஷம் படிக்க, அதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் 4 வருஷம் படிக்க, அதுக்கு அந்த 15-20 வருஷம் படிக்கிறது ஒரு உறுப்புல ஒரு சைக்க மட்டும், முழு உடம்புக்கு இல்லை. கண்ணை படைக்கிறதுக்கு படிக்கல, கண்ணை பார்க்கறதுக்கு படிக்கிறது தான் 15-20 வருஷம். இந்த கண்ணுக்கு மாற்று கண்ணு கொடுக்கறதுக்கு இல்லை, சமாளிக்கிறதுக்கு மட்டும்தான். சமாளிக்க இல்லாட்டி சொல்லுவார் ஃபெயில் ஆயிடுச்சு, எப்படி செய்யலாம். அந்த கண்ணு அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கிறான் என்பதை பார்த்து விளங்குறதுக்கும் அதுல வார விடயங்களை சமாளிக்கிறதுக்கும் தெரிஞ்சு கொள்வதற்கு தான் 15-20 வருஷம் படிக்க வேண்டியிருக்கு. கண்ணுக்கு மட்டும், அப்புறம் காதுக்கு மட்டும், பல்லுக்கு மட்டும். இப்படி பார்த்தா இந்த முழு உடம்புக்கும் 100கணக்கான வருஷம் படிக்கணும், ஒவ்வொன்றும் என்னன்னு விளங்குறது. அதை படைக்கிறதுக்கு இல்ல, அவன் படைக்கிறத கொஞ்சம் விளங்குறதுக்கு படிக்கிறது. அப்ப இவ்வளவு உங்களுக்கு என்ன சொல்லுது? இந்த ஹால், இந்த நிலைமை உங்களோட புத்திக்கு என்ன சொல்லுது? ரப்பு அல்லாஹ்னு சொல்லுது. அது சொல்லலையா? அப்படியெல்லாம் விளங்கலையே. நல்லா தாக்கினும் உங்களோட புத்தி இல்லையா? நல்லா கேட்கிறான். மழை பெய்யுது, அவரோஷமா நனைஞ்சு வரான். முதலாவது கேட்பாங்க, உனக்கு புத்தி இல்லையான்னு கேட்பாங்க. வேற ஒண்ணு கேட்கல. ஏன் புத்தி இல்ல? நீங்க சும்மா நனைஞ்சு வாரியே, குடை இருக்கு அடுத்து போகலாமே. இல்ல ஒருத்தரம் குடை எடுத்து போக சொல்லலையே, அப்ப செய்யணும் புத்தி இல்லை. ஏன்னா மழை குடை எடுத்துட்டு போன்னு சொன்னா காதை கேட்க எடுத்துட்டு போவா. சரி, ஒருத்தரும் சொல்லல. இந்த நிலைமை இருக்குதானே, கண்ணுக்கு தெரியாத மழை பெய்யுது, இந்த ஹால், இந்த நிலைமை அது புத்திக்கு சொல்லுது தானே. அப்பனா புத்தி இல்லை. தண்ணி ஊற்றிக்கிறது ஓடி போற விழுகுறான். என்ன கேட்போம்? முதலாவது ஆனா புத்தி இருக்கானே இருப்போம். ஓடி வந்து விழுந்துட்டாரு. இந்த ஒருத்தர் சொல்லலையே ஓடி வரவானாண்டு. அதுல என்ன பண்ணுங்க? புத்தி இருக்குதானே. இந்த தண்ணி கிடக்குது, அந்த ஹால், அந்த நிலைமை சொல்லுது, ஓடி வந்தா உள்ளுவான்னு சொல்லுது. எப்படி சொல்லுது? அந்த நிலைமை சொல்லுது. அது காது கேட்காது, புத்திக்கு தான் பட்டணும். அதெல்லாம் நாம கேட்போம், உனக்கு புத்தி இருக்கா? இதுல ஓடியா வாருங்க. அல்லாஹ் கேட்கிற, உனக்கு புத்தி இருக்கா? இந்த வானத்தை பார்த்து விளங்கலையா? அல்லாஹ் ரப்புண்டு. உனக்கு புத்தி இல்லையா? உன்னை பார்த்து விளங்கலையா? உன்னை ரப்பு அல்லாஹ் இல்லையே. உனக்கு புத்தி இல்லையா? உன்னை கையில இருக்கிற சாப்பாட்டை பார்த்து ரப்பு அல்லாஹ்னு விளங்குறதுக்கு புத்தி இல்லையா? சாப்பாட்டை பாரு. அங்கெல்லாம் பெரிய விஞ்ஞானி இல்லையே, சரி தேவையில்லை. நீ திங்கிற பிளேட்டிலோட சாப்பாடு, அள்ளி வாயிலுக்கிற சாப்பாடு, அந்த சாப்பாட்டுடைய நிலைமை உனக்கு என்ன சொல்றது? அல்லாஹ் ரப்பு இல்லை சொல்றது இல்லையா? இல்லையே. அப்ப புத்தி இல்லை. நீ புத்தி கட்டவன் தான். ஆடு மாடு திங்குது, அது மயிலையும் திங்குறான். ஆட்டுக்கும் மாட்டுக்கும் அல்லாஹ் ரப்புண்டது அதை சாப்பாடு சொல்றது விளங்காது, அதுல போகும். ஆனா மனுஷனும் ஆடு மாடு திண்டு விட்டு போனான்னா அல்லது உலாய்க்கலாம், இவன் மிருகங்களை போடலாம். திங்கிற சாப்பாட்டில் ஒரு பாடம் ஒன்று இருக்குது, அது விளங்குறதுக்கு புத்தி இருக்கணும். அல்ல அந்த புத்தியை கிளியர் பண்ணி காட்டுகிறான். இது சாப்பாடு இருக்குது, சாப்பாடு எங்க இருந்து வந்தது? என்ன குஷினில இருந்து வந்த சொல்ல முடியுங்களா? அப்ப குஷினிக்கு எங்க இருந்து வந்தது? கடையிலிருந்து வந்தது. கடைக்கு எங்க இருந்து வந்தது? தோட்டத்திலிருந்து வந்தது, ஃபேக்டரியிலிருந்து வந்தது. அப்படியே போய் பார்த்தோம்னா கடைசியில தோட்டத்தில் எங்க இறங்கியது? அதுக்கு அந்த மனுஷனுக்கு தெரியாது, நிப்பாட்டிட்டாங்க. அவிடத்தை இருந்து அல்ல சொல்றான், அண்ணா சபபுனல் மா சப்பா,
ثم شققنا الأرض شقا فأنبتنا فيها حبا وعنبا وقضبا وزيتونا ونخلا وحدائق غلبا. எல்லாம் சொல்றாங்க, இந்த சாப்பாடு இருக்குது, இது ஸ்டார்ட் எங்க தெரியுமா? வானத்திலிருந்து இறக்கணும் நாங்க மழையாக. அந்த சாப்பாடு உண்டாக்குறதுக்கு மழை இறக்கணும். மழை இறக்குனது, மழை பெய்கிற நிலவே இருக்குது. அது என்ன சொல்றது? மழை பெய்யுது. அதெல்லாம் அந்த மழையை நீங்க எப்பயாவது பார்த்தீங்களா? சிந்தனையோட பார்த்தீங்களா? மழை பெய்யுது, தண்ணி வருது, அவ்வளவுதானே. சும்மா தண்ணி விட்டுருமா? தண்ணி விட்டுதான். அது நீங்க பாத்தீங்கன்னா, புத்திய திறந்து பாத்தீங்கன்னா, அந்த மலையில அல்லாஹ் ரப்பு என்று சிரிக்கும். இன்னும் தாழ்வாரத்தை சுத்தி வர பார்த்தோம்னா, மழை பெஞ்சு முடிஞ்சா அப்படியே குழியா இருக்கு, எல்லா இடமும் இருக்கு குழி. என்ன குழி? இந்த 13-14 அடி தூரத்திலிருந்து தண்ணி துளி துளியா விழுந்தும் ஒரு அரை இஞ்சி குழி தோண்டப்பட்டிருக்கு. அங்கால பார்த்தோம்னா குழி இல்லை, தோட்டத்துல எல்லாம் குழி இல்லை. ஏனது? அங்கே தண்ணி விழுந்துதானே. அங்கால தண்ணி மேகத்திலும் டிரெக்டா விழுந்தது, குழி இல்லை. விழுந்த தண்ணி கூரையிலிருந்து விழுந்தது, குழி விழுந்தது. அப்போ கூரையிலிருந்து விழுகிற தண்ணி பாதமானது 13 அடி 14 அடி. மேகத்திலிருந்து விழுகிற தண்ணி பாரம் இல்லை. அது எத்தனை அடி? எத்தனை அடி? அது 20-30 அடி, 100-200-300 அடி இருக்கலாம். நூற்றுக்கணக்கான அடிகளுக்கு மேலிருந்து விழுகிற தண்ணி பாரம் இல்லை, அதனால குழி இல்லை. அப்படி அதுவும் இந்த தண்ணி விடுவதை போல பாரமாக விடுமென்றா ஒரு நாளைய மழையுடைய உலகத்தில் தோட்டம் எல்லாம் வைத்தோம், நாட்டு மழையெல்லாம் பெய்த்தோம், செடியெல்லாம் வேறு கலந்து பெய்த்தோம். பாரம் இல்லை. எப்படி பாரம் இல்லா பெய்து? ஒவ்வொரு துளி தண்ணீரையும் மடக்கேர் கொண்டு வந்து வைக்கிறார்கள். அதான் ஆமந்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வைக்கப்பட்டுச்சு. மலக்குமார்களை நம்புங்கள். ஒரு துளி தண்ணிக்கு ஒரு மலக்கு. அப்ப எத்தனை மலக்கு வரும்? ஒவ்வொரு துளி தண்ணி ஒரே நேரத்தில் நாடு முழுக்க மழை. எங்க நாடு சின்ன நாடு, பெரிய நாடு. இந்தியா முழுக்க மழை, ஒரு கண்ட முழுக்க நட. ஒரே நாடு, ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான நாடுகள்லாம் மழை. எத்தனை துளி தண்ணி? ஒவ்வொரு துளி தண்ணிக்கு ஒரு மலக்குண்டா எத்தனை மலக்கு தேவை? அமா யஅலமு ஜுனூத ரப்பிஹி இல்லாஹு. அந்த மலக்கோட எண்ணிக்கை, அது எண்ணிக்கை கிடையாது, அதெல்லாம் மட்டும்தான் தெரியும். எங்கட எண் கணிதத்தில எண்ணிக்கை கிடையாது. அது அல்லாஹ்வுடைய இல்முல தான் எண்ணிக்கை இருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு நாள் தஹஜ்ஜுக்கு போய் குளிப்பாங்களாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குளிக்கிற நேரம் தஹஜ்ஜுத். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எப்படியா ஒரு கிணத்துல போய் குளிக்க இயலுமா, ஒரு ஆத்துல போய் குளிக்க இயலுமா, ஒரு குளத்துல குளிக்க இயலுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துல இறக்கே விரித்தா, ஒரு இறக்கை விரித்தா உலகம் மூடிப்பட்டு. அப்படி 600 இறக்கே இருக்கு. இந்த உலகத்துக்குள்ள 600 உலகம் வேணும். அசல் தோட்டத்தை எல்லா இறக்கையும் அப்படியே விரிச்சா அப்படி வரும். நின்றா பூமியிலிருந்து வானம். அவர் குளிக்கிறதுக்கு எங்க போகணும்? அல்லாஹ்வுடைய அரசுக்கு பக்கத்தில் ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆறு முழுக்க முழுக்க ஒளியிலானது, தண்ணி ஆறு இல்ல, தனி ஒளியிலான ஆறு. அந்த ஒளி ஆற்றில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போய் குளிப்பார்கள். தாயக்கத்துல குளிக்கிட்டு வந்து 600 இறக்கிற அப்படியே உதறிடுவாங்க. நான் குளிக்கிறது முடிய உதறிட்டா எவ்வளவு தண்ணி துளி விடுது? முடி கூட உள்ள உதறி தண்ணி தலையை அப்படியே உதறிட்டாண்டா நூற்றுக்கணக்கான தண்ணி துளி விடும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இவரை பிரமாண்டமான அந்த இறக்கை 600 அடிச்சுட்டா எத்தனை ஒளி விடும்? சில ஒவ்வொரு ஒளியிலிருந்தும் எல்லாம் ஒவ்வொரு மலக்கை படைப்பாங்க. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை மலக்கு வரும்? அதனால அல்லா இடத்துல மலக்குகள் எண்ணிக்கைக்கு ஒவ்வொரு துளி தண்ணிக்கு ஒரு மலக்கு எப்படி அனுப்புற கதை கிடையாது.
அதனால மழை தண்ணி இறங்குகிற விதமே அவங்களுக்கு சொல்லணும், ரப்பு அல்லாஹ்ன்றத சொல்லணும். அது விளங்க இயலாமலுக்கு புத்தி மங்கி போய் இருக்கக்கூடாது. பாவங்கள் செஞ்சா புத்தி மங்கி போயிடும். புத்தி மங்கி போய்த்தான் ஒரே ஒரு பிள்ளை பிறக்கும், கொண்ட அரசாங்கம் அழியும். அது எடுத்த முடிவு என்ன? புத்தி மங்கி போனதுனால எல்லா பிள்ளையும் கொள்றது என்று முடிவெடுத்தான். எல்லா பிள்ளையும் கொலை செஞ்சான், ஒரு பிள்ளை மட்டும் கொல்ல மாட்டான். அதான் ஒரு பிள்ளை கொல்ல போற மனைவி சொன்னாவே, இந்த பிள்ளையோட முகத்தை பார்த்து கொள்றையா, இது எங்களுக்கு பிரயோசனமா இருக்கும், நாங்க எங்களுக்கு பிள்ளை விட்டு இல்லை பிள்ளை எடுத்துக்கொள்வோமே. அது புத்தி மங்கி போயிட்டு அவன் சொல்லலாம், அந்த ஒரு பிள்ளை ஒன்று பிறக்கும் என்ற ஆட்சி அழியும் என்று சொல்லிங்க, இந்த அப்ப ஒரு பிள்ளை விடக்கூடாது தானே, என்ன மாறி பேசலாம் தானே, பேசேன்னு அது ஏன் தெரியுமா? தக்குவா இல்லாட்டி புத்தி மங்கி போயிட்டு பாவங்கள் செய்ய செய்ய புத்தி கூர்மை அப்படியே கலண்டு வைத்திருக்கும். மடத்தனமான வேலை செய்ய விட்டு போவார்கள். தக்குவா இல்லாத மக்கள் மடத்தனமான வேலை தான் செய்வார்கள். பாவங்கள் செய்கிற மக்கள் போய் மாட்டிக்கொள்வாங்க. ஏனென்றா புத்தி இல்லவங்க. பாவங்கள் செஞ்சு உலகத்தில் முன்னேற இயலாது, ஒரு துறையில முன்னேற இயலாது, பாவத்தோட வியாபாரம் முன்னேற இயலாது, பாவத்தோட கல்வி முன்னேற இயலாது, பாவத்தோட அவருடைய அதிகாரங்கள் முன்னேற இயலாது. ஏன்? புத்தி பறி வைக்கிறது. புத்தி பறிவன எப்படி முன்னேற? அவர் மாட்டிக்கொள்வார், எதிராக மாட்டிக்கொள்வார். அவர் அந்த துறையில் எங்கேயாவது மாட்டிக்கொள்வார், மடத்தனமான வேலை செஞ்சு மாட்டிக்கொள்வார். அதனால தான் கேட்கிறான், இந்த உலகத்தில் இந்த ஒரு நிலைமைகள் பிரமாண்டமான பெரும்பெருமை உள்ளவங்க, உங்களோட கையில இருக்கிற சாப்பாடு, உங்களோட கையில இருக்கிற தண்ணி குடிக்கிறீங்களே, தண்ணி எப்படி வந்தது? அந்த மனுஷத்து முகமினல் முசினியம் நகன முன்சிலூர், மலை மேகத்து தண்ணியை யார் இறக்கினார்? உங்களால் ஏறுமா? நாங்க இறக்கணுமா? இவெல்லாம் குர்ஆன்ல ஒவ்வொரு விடயங்களாக மாறி 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 கேள்வி கேட்கிறான். சிந்தனைக்காக வேண்டி சிந்திக்கு அவனோட புத்தி சொல்லணும், ரப்பு அல்லாஹ் என்று சொல்லணும். ஏனென்றா எல்லாத்திலையும் ரப்பு அல்லாஹ் என்ற பாடம் தான் அதுக்கு அமைக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் வானத்தை படைச்சான், ரப்பி அல்லாஹ் என்பதை வச்சு படைச்சான். பூமியை படைச்சான், ரப்பு அல்லாஹ் என்பதை வச்சு படைச்சான். மனிதனை படைச்சான், ரப்பு அல்லாஹ் என்பதை படைச்சான். அதெல்லாம் நீங்க ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா அதுல இந்த பாடம் தான் விவரணை கிடைக்காது. அதான் உலகத்துல ஒவ்வொரு ஞாபகத்தையும் பாவிச்சுட்டு சொல்லணும் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழுமே. அது காட்டுது அல்லாஹ் வந்ததுன்னு காட்டுது, அல்லாஹ்வுடைய குதிரத் வல்லம் என்றது காட்டுது. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். சாப்பிட்டுட்டு சாப்பாடு சமைச்சது உம்மா மனைவி, சாப்பாடு வாங்கி வந்தது கணவன் பாப்பா. ஆனா துவா எப்படின்னா அல்ஹம்து புகழ் இவங்க இல்ல, லில்லாஹி அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனி, உணவளித்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். உணவளித்தவன் என்பதை எங்க பார்க்கிறவன்டா சமைச்சு தந்தாலுக்கே அதை பார்க்க. உணவளிக்க சொல்லல, சமைச்சால தாண்டி சாப்பாடு வாங்கி வந்தால தாண்டி அந்த சாப்பாடை உருவாக்கினால தாண்டி அதுக்கு அங்காலதான் புகழ் போகுது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அத்அமனி, உணவளித்தவன் அல்லாஹ் தான். சரி, அதனால உலகத்தில் இருக்கிற வாழ்க்கையும் அல்லாஹ் ரப்பு என்பதை வெளிப்படுத்தணும். ஏன்னா எல்லாமே வெளிப்படுத்திச்சு. உலகத்தில் எல்லா படைப்பினங்களும் அல்லாஹ் ரப்பு என்பதை நிரூபிச்சு காட்டிட்டது. எல்லா படைப்பினங்களுக்கு உள்ளுக்குள்ளையும் ரப்பு அல்லாஹ்ன்றது இருக்குது. எங்க இல்ல? மனுஷன் உடம்புலையும் அதான் இருக்குது. எங்க இல்ல? வாழ்க்கையில் தான் இல்லை. அதனால உலகத்தில் உள்ள ஒரே ஒரு பிரச்சனை மனுஷன் வாழ்க்கை பிரச்சனை.
ஏன் பிரச்சனை? அல்லாஹ் ரப்பு என்பது வெளிப்படுத்தப்படாத ஒரு இடம் மனுஷன் வாழ்க்கை தான். எல்லாத்திலையும் அல்லாஹ் ரப்பு என்பது வெளிப்படுத்தப்படுகிறது, எல்லாத்திலையும் வெளிப்படுத்தப்படுகிறது. அல்லாஹ் இதுக்கு என்ன செய்யணும்னா, அல்லாஹ் ரப்பு என்பதை வெளிப்படுத்துவதற்கு அல்லாஹ் ரப்பு என்பது மனுஷன் மனசுக்குள்ள போகணும். எப்படி போகும்? தாவத் மூலமா தான் போகும். அது என்ன செய்யணும்? தாயிகள் வர வேண்டும். அதனால நபிமார்களை தாயிகளாக அனுப்பினார். அந்த நபிமார்களுக்கு தாவத்துடைய இல்மாகிய நுபுவத்துடைய இல்மால் தான் கொடுத்தார். ஏன்னா தாவத் என்பது அது நுபுவத்துடைய உழைப்பு, அதுக்கு நுபுவத்துடைய இல்மு தேவை. அதனால தாயிகளாக அல்லாஹ் முதலாவது நபிமார்களை அனுப்பினால், நீங்க போய் உலகத்தில் உள்ள ஒரே ஒரு பிரச்சனை, முழு உலகத்தில் உள்ள ஒரே ஒரு பிரச்சனை, மனுஷன வாழ்க்கையில அல்லாஹ் ரப்பு என்பது வெளியாகது இல்லை, மற்ற எல்லாத்திலும் வெளியாகிடுச்சு. இது மட்டும்தான் இருக்கிறது. அதனால முழு உலகத்துக்குரிய பிரச்சனைக்கு இடம் மனுஷனுடைய வாழ்க்கை தான். ஒரு ரெண்டு. அதனால உலகத்துடைய பிரச்சனைக்கு தீர்வு மனுஷன் வாழ்க்கையில அல்லாஹ் ரப்பு என்பது வெளியாகிறது. அவ்வளவுதான். அது நடந்துட்டா உலகம் பிரச்சனை இல்லாத இடமா போய்த்து. இந்த காணிக்கு சொந்தம் இல்லாத ஆக்கள் கல்ல உறுதி முடிச்சு எந்த காணி சொல்றது, அதுல பிரச்சனை பிரச்சனை அடிபுடி கோர்ட் கேஸ் அதெல்லாம் போகும். அல்லாஹ் ரப்பு என்று சொல்லிட்டா முடிச்சு. அல்லாஹ் ரப்பு என்று சொல்லலன்னா இவர் அல்லாஹ் கொடுக்க வேண்டிய அந்த உரிமையை தான் எடுக்கிறாங்க. என்னோட காணியை எந்த காணின்னு சொல்ற மாதிரி அல்லாஹ் செஞ்சத்தை நான் செஞ்ச நினைக்கிறார், அல்லாஹ் செஞ்சத்தை யாரோ செஞ்ச நினைக்கிறார், அல்லாஹ்வால் எடுத்த முடிவை யாரோ எடுத்த முடிவு நினைக்கிறார். அதான் பிரச்சனை. எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தம், அதை வேற யாருமே பிரித்து கொடுக்கிறார். இதுதான் உலகத்தில் பிரச்சனைக்குரிய அடிப்படையான விஷயம். அதான் பிரச்சனை தீர்வாக நம்பினா மனுஷன் வாழ்க்கையில அல்லாஹ் ரப்பு என்பது வெளியாகது இல்லை. அதனால மனுஷன் வாழ்க்கை பிரச்சனைக்குரியா இருக்குது. அதனால மனுஷன் வாழ்க்கையில முயற்சி செஞ்சு மனுஷன் வாழணும், அவனோட வாழ்க்கை உறுதிப்படுத்தணும், அல்லாஹ் ரப்பு என்று உறுதிப்படுத்தணும். அப்படி உறுதிப்படுத்திட்டா எல்லாம் சமாதானமா இருக்கும். சாபாக்கு மத்தியில முயற்சி செஞ்சாங்க. இப்ப எல்லா சஹாபாக்கள் தாவத்தை கபூல் செஞ்சாங்க. எல்லா சஹாபாக்கள் வாழ்க்கையிலையும் அல்லாஹ் ரப்பு என்பது வெளியாயிடுச்சு. வாழ்க்கை அல்லாஹ் ரப்பு என்று வெளியாயிடுச்சு. இப்ப பார்த்தா பிரச்சனை ஒண்ணுமே இல்லை. என்ன பிரச்சனை தெரியுமா? கடலில் இருந்து என்ன வெளியாகுது தெரியுமா? அல்லாஹ் ரப்பு என்பது வெளியாகுது. இந்த போற பட்டாளம் இருக்குது. நீங்க யாரு? அல்லாஹ் ரப்பு கிடையாது. அப்ப சமாதானம் அந்த கடலுக்கு மீது நடந்தே போனார்கள். என்ன பிரச்சனை? ரெண்டு பேரும் ஒரே குடும்பம். நாங்களும் அல்லாஹ் ரப்பு என்ற உணர்வோடு இருக்கிறோம், நீங்களும் அல்லாஹ் ரப்பு என்ற உணர்வோடு இருக்கிறீங்க. ஒரே கட்சிக்காரர்கள். எப்படி பிரச்சனை போனீங்கன்னா சாபாக்கள் சொல்றாங்க, நாங்க கடலுக்கு முன்னால வாகனங்கள் மீன்ல போறதுக்கு அமிஷா சொல்றா பிஸ்மில்லா எல்லாம் நரங்கன்னு சொல்லி சொல்றாங்க. சம்மைனா வகத்தஹம்னா ஃபமா பல்லல் மாவு அஸ்பல ஹிஃபாஃபை வினினா. நாங்கெல்லாம் அமீருடைய முடி வந்ததுன்னு பிஸ்மில்லா சொன்னோம், கடலுக்குள்ள நுழைஞ்சோம். இந்த கடலுடைய தண்ணி எங்களுடைய ஒட்டர்களுடைய கால்களுடைய பாதத்தை கூட நினைக்கல. அந்த அளவு பிரச்சனை இல்லாம கடலும் சொல்லுது அல்லாஹ் ரப்பு என்றே, அதே தரத்தில நாங்களும் சொல்லுகிறோம் அல்லாஹ் ரப்பு என்றே. அதனால கடலுக்கு எங்களுக்கு முரண்பாடு படாது. ஆனா எங்களுக்கு முரண்பாடு இல்லையே. நாங்கள் அல்லாஹ் ரப்பு என்று சொல்லுகிறோம், ஏற்றுக்கொண்டுதான் சொல்லுகிறோம், விளங்காம ஏற்றுக்கொண்டு சொல்லுகிறோம். அதனால எங்களுக்குள்ள முரண்பாடு ஏற்படும். எனக்கு தடுமாற்றம் வருகிறது. எது நின்று யோசிக்கிறோம், எது பின்வாங்குகிறோம், குட்டுப்பட்டு பேசுகிறோம். ஆனா ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். என்றாலும் அந்த ஏற்றுக்கொள்ளுதல் அந்த முழுமையான தரத்தில் வரவில்லை.
வாழ்க்கையாக வரல. எங்களை வாழ்க்கை அல்லாஹ் ரப்பல் என்பதுல வாழ்க்கையில வெளியாகுது. மூளையில் இருக்குது, சிந்தனையில் இருக்குது, நாவில் இருக்குது, எழுத்தில் இருக்குது. வாழ்க்கையாக வெளியாகுறதுல பிரச்சனை இருக்குது. அதனால இந்த வாழ்க்கை பிரச்சனை தான். இதற்கு வேறொரு பக்கம் தீர்வு தேடி தீர்வு வராது. ஒரு ஆளுக்கு மூளையில பிரச்சனை, டாக்டர் சொல்றாங்க மூளையில ஆபரேஷன் பண்ணணும். யோசிக்கிறா மண்டையோட்ட வெட்டணுமே, பெரிய பிரச்சனை தான். அவன் முடிவெடுக்கிறார், வானா நான் ஆபரேஷன் செய்வோம். எங்க உடம்புல எங்க தெரியுமா, காலில் செய்வோம். ஏன்னா மூளை வெட்டேனாது, தலையை வெட்டேனாது, அது பயங்கரமான வேலை. அதனால் மூளையுடைய பிரச்சனைக்கு காலில் ஆபரேஷன் பண்ணுவோம். எல்லாம் உடம்பு தானே. அப்படி போய் டாக்டர் சொல்லலாமா? சொல்றல. நாங்க வேற டாக்டர் போய் செய்வோம். செய்வன யாராவது? சரி, அப்படித்தான் எங்களோட வாழ்க்கையிலே போக்கு. என்ன போக்கு தெரியுமா? உலகத்துல பிரச்சனை ஒன்றுதான். என்ன ஒன்று? அல்லாஹ் ரப்பா இருக்கிற இடத்துல அவன் ரப்பு என்று சொல்லாம இருக்கிறதா பிரச்சனை. யார் சொல்லாம இருக்கிறான்? எல்லாமே சொல்லிட்டு மனுஷன் வாழ்க்கை மட்டும்தான் சொல்றது இல்லை. எனவே அவ்வளவுதான் பிரச்சனை. அந்த பிரச்சனையின் தீர்வு மனுஷன் வாழ்க்கை அல்லாஹ் ரப்பு என்ற விதத்தில் அமையணும், உறுதியாக அமையணும். அதுக்கு பெரிய வேலையை செய்யணும், பெரிய குர்பானி செய்யணும். தலையை பிரசம் பண்ற மாதிரி நான் சொன்ன அதெல்லாம் வானா விடுங்க, குர்பானி தான் கஷ்டம். நாங்களுடைய பிரச்சனை தீர்வு தொழிலையும் பொருளாதாரத்திலையும் கல்வியிலையும் அரசியலையும் செய்வோம் முடிவெடுத்து. ஆனா தலை மூளை பழுது, ஆபரேஷன் மூளையில செய்யற முடிவு கஷ்டம். அது மண்டையோட வெட்டனை செய்யணும், அல்ல காலை வெட்டி ஆபரேஷன் பண்ணணும். அப்படி முடிவெடுத்த மாதிரி பிரச்சனை முழு உலகத்தில் பிரச்சனை ஒரே ஒரு விஷயம் தான். ரப்பு அல்லாஹ் அவனுடைய கையில் ஆட்சி இருக்குது. எந்தளவு ஆட்சி? ஓடுகின்ற சூரியனும் அவனுடைய ஓடர் தான், விழுகின்ற இலையும் அவனுடைய ஓடர் தான். அது கீழே என்ன இருக்குது, அங்கே மேலே என்ன இருக்குது? இலையோடு கீழே விழுகுது. இதை விடவும் அற்பமான ஒரு விஷயம் என்ன இருக்குது? இலையொன்று விழுந்தது, அது ஒரு கதையாது. யாராவது கதைச்சா அவன் என்ன சொல்லுவோம்? நான் வரக்குள்ள இலை ஒன்று விழுந்துச்சேன்னு சொல்லலாம். மரம் ஒன்று விழுந்துச்சுன்னு சொன்னா சரி, மரம் ஒன்று உடஞ்சி கந்து விழுந்தா சரி. இல்ல இலை ஒன்று என்ன இல்லை, சும்மா ஒரு இலை ஒன்று விழுந்துச்சுன்னா நாம சொல்ல ஒரு கதையும் இல்லையா? அவன் கேட்போம். கதையே இல்லாத அவ்வளவு அற்பமான விஷயம் அல்லாஹ் சொல்லுகிறான். அதுவும் என்னுடைய பிடியில் தான் இருக்குது. பிரமாண்டமான கோள்கள், சூரியனை விடவும் பல நூறு மடங்கு பெரிய கோள்கள் இருக்குது. அவைகளும் என்னுடைய பிடியில தான் இருக்குது. அந்த அல்லாவுக்கு முன்னால எல்லாமே நீர் அப்பு என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிற நேரத்தில் மனுஷன் வாழ்க்கை மட்டும்தான் அதை வெளிப்படுத்துது. இல்லை சொல்றதான் பிரச்சனை, இங்கதான் ஆபரேஷன் பண்ணணும் சொல்லாத கஷ்டம். அது ஆபரேஷன் குர்பானி தான். அல்லாத ஆபரேஷனுக்கு அனுப்பின நபிமார்கள் நுபுவத்திலே இல்மோட வந்தார்கள். கலப்பில்லாத தெளிவான உறுதியான முழுமையான இல்மோட வந்தார்கள். சக்சஸ் ஆயிடுச்சு, மக்கள் வெற்றியடைந்தார்கள். நாம யோசிக்கிறது நவீன காலம். அதனால இதுக்குள்ள போய் நாங்க நினைக்கிறாங்களுக்கு கீழே செய்வோம். லேசான வேலை, கல்வி, பொருளாதாரம், அரசியல், அதுல கொஞ்சம் நாங்க முயற்சியை அதை மேம்படுத்தினோம்னா பிரச்சனை தீந்திரும். தலையில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு காலில் ஆபரேஷன். சரி, ஒரு காலம் அப்படி நடக்கவே மாட்டாங்க. அதனால நபிமார்களுடைய உழைப்பு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சமூகம் உருவாகணும் என்று கேட்ட துவாவுலையும் முன்வைச்ச 3 விஷயம். எத்துவாலின் ஆயாத்தி இசக்கியும் யாழ்லிமின் கிதாபல். அல்ல அந்த 3 தான் எல்லாம் கபூல் செய்யும். சமுதாயம் உருவாகணும் என்றால், சமுதாயத்தில் பிரச்சனை தீரணும் என்றால்
நீங்க அல்லாஹ் ரப்பு என்பது உங்க வாழ்க்கையில வெளியாகுது இல்லையா, அதான பிரச்சனை. அது நீங்கணும்டா முதலாவது அல்லாஹ்வை பற்றி பேசணும். அல்லாஹ் ரப்பு என்பதான வெளியான வாழ்க்கையில அப்ப அல்லாஹ் ரப்பு என்பது பேசப்படணும். எத்துராலையும் ஆயாதி அல்லாஹ் யார், அல்லாஹ் யார், அல்லாஹ் யார், அல்லாஹ் என்ன செய்தார், அல்லாஹ்வோட அத்தாட்சி என்ன, அது அல்லாஹ்வே சொல்லியிருக்கிறான். நான் ஒன்றும் மண்டையுடைய தேவையில்லை. அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ் சொன்னதை சொல்றது அவ்வளவுதான். அப்ப அதை படிக்கணும். அல்லாஹ் பத்தி அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்பதை படிக்கணும். அல்லாஹ் பத்தி அருமை நபி ஸல்லல்லாஹு என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னு படிக்கணும். ஆகிய ஹதீஸ் கிதாபுல வாசிக்கணும். தாலிபுல உட்கார்ந்து கேட்கணும் என்ன சொல்லப்படுகிறது. மடத்தனம் மட்டும் நீக்கணும். மடத்தனத்தோட யோசிச்சு முடிவெடுக்கிறது மார்க்கம் இல்லை. எனக்கு அப்படித்தான் படுகிறது, எனக்கு படல, அவங்களுக்கு என்ன படல, அவங்களோட மடத்தனத்துக்கு எங்க பட போகுது. எனக்கு படல, எனக்கு இப்படித்தான் படுகிறது சொல்ல மடத்தனத்தோட அப்படித்தான் படும். இல்மடிக்கணும். இல்ம எங்க இருக்குது? இல்ம எங்க தலைக்குள்ள இல்ல, இல்ம குர்ஆன்ல ஹதீஸ் கிடைக்கும். அதை கேட்கணும், எடுக்கணும், தேடணும். எத்துருவானையும் ஆயாத்தி அல்லாஹ்வோட அத்தாட்சியை பத்தி பேசணும். உள்ளத்துல பரிசுத்த தன்மை ஏற்படுத்திக் கொள்ளணும். கிதாபல் ஹிக்மா இல்மு ஞானங்களை ஒதுக்கணும். என்னதுக்கு? ஒரு சமுதாயம் உருவாக்கப்படுவதற்கு. அவைகளை இந்த பிரச்சனை ஒவ்வொரு ஆக்களும் தனிப்பட்ட முறையிலையும் எந்த வாழ்க்கையில அல்லாஹ் ரப்புக்கு வெளியாகுதான்னு பார்க்கணும். வெளியாகிட்டால் நான் வானத்துக்கு எதிரான ஒரு ஆள் இல்லை, பூமிக்கு எதிரான ஒரு ஆள் இல்லை, நான் உலகத்தில் இருந்த படைப்புக்கு எதிரான ஒரு ஆள் இல்லை. அல்லாஹ் ரப்பு என்பது வாழ்க்கையில வெளியாகாமலுக்கு வேற வேற விஷயங்கள் வாழ்க்கையில வெளியாகினா அல்லாஹ் ரப்பு என்பதை மட்டும் வெளியாக்கின ஏனைய படைப்பினங்கள் இருக்குது, அவைகள் இந்த மனுஷனுக்கு எதிராக பேசலாம். அல்லாஹ் ஒரே ஒரு விஷயத்தை உதாரணம் சொல்லி காட்டுகிறார். தகாது சமாவாத் யதஃபத்தர்ன மின்ஹு வதன்ஷக்குல் அர்து வதகிருல் ஜிபாலு ஹத்தா. இந்த வானம் வெடிக்க பார்க்கலாம். வானம் கேட்குது, யா அல்லாஹ் நாங்க வெடிச்சு இந்த மனுஷன் அழிக்கட்டான்னு கேட்குது, வெடிச்சு உள்ளட்டான்னு கேட்குது வானம். தகாது சமாவாத் யதஃபத்தர்ன மின்ஹு, வானம் வெடிக்க பார்க்கலாம். வானத்துக்கு ஆத்திரம் வருது. என்ன ஆத்திரம்? வானம் இருக்குது, ரப்பு அல்லாஹ்ன்ற உணர்வுட இருக்குது. படைக்கப்பட்ட அண்டையிலிருந்து இன்று வரை அல்லாஹ்வை தவிர எந்த ரப்பையும் வானம் ஏற்றுக்கொள்ள. வானத்துல அல்லாஹ் பேசினான். வானம் சொன்னிக்கு யாரெல்லாம் வழிபடுகிறேன், அமானிதம் சுமக்கிறேன், வழிபடுகிறேன். அல்லாஹ் ரப்பு என்பது வானம் ஏற்றுக்கொண்டு வழிபடுகின்ற முடிவை அல்லாஹ்க்கு சொல்லிட்டு அந்த வானம் பார்க்கிறது. இந்த மனுஷன் என்ன செய்யறான்? இவன் அல்லாஹ் ரப்பு என்பதற்கு மாற்றமா பேசுறானே. ஒத்தன் சக்குல் அருள், இந்த பூமி அப்படியே பிளக்க பார்க்கிறது. பூமி கேட்குது, அல்லாஹ் நான் பிளந்து இந்த மனுஷனை உள்ளுக்குள்ள எடுத்து அழிக்கட்டான்னு பூமி கேட்குது. அதெல்லாம் இல்லைல்லவா, நான் பார்த்து போடுறேன். இந்த மலைகள் எல்லாம் வெட்டிச்சு பறக்க பார்க்கிறது. தஹிருல் ஜிபாலு ஹத்தா. ஏனது என்ன நடந்தது? வானமும் அவ்வளவு ஆத்திரம், பூமியும் அவ்வளவு ஆத்திரம், மலைகளும் ஆத்திரப்படுகிறது. என்னதை பார்த்து? மனிதனுடைய வாழ்க்கை நடந்த ஒரே ஒரு நிகழ்ச்சி, அந்த அவுலிய ரஹ்மானி வலதா. இந்த நசாராக்கள் சொல்லிட்டாங்க அல்லாஹ்வுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டாங்க. உஸைர் இப்னுல்லாஹ், உஸைர் அல்லாஹ்வுடைய பிள்ளை. ஈசா இப்னுல்லாஹ், ஈசா அல்லாஹ்வுடைய பிள்ளை. அப்படி பேசிட்டாங்க. அல்லாஹ் ரப்பு என்பதுக்கு மாற்றமான பேச்சு. அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்கிறது என்று சொன்ன ஒரே ஒரு வார்த்தை வானத்துக்கு ஆத்திரம் வந்தது, பூமிக்கு ஆத்திரம் வந்தது, மலைகளுக்கு ஆத்திரம் வந்தது, வெட்டிச்சு பறக்க பார்க்கிறது. என்ன விளங்குதுன்னா, படைப்பினங்கள் எல்லாமே அல்லாஹ் ரப்பு என்பதை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் அடிபணிஞ்சு இருக்கிறது. மனுஷன் வாழ்க்கையும் அதே மாதிரி அல்லாஹ் ரப்பு என்பதை வெளிப்படுத்தும் என்றால்
வானம், பூமி, மலை, சூரியன், சந்திரன் இவைகளுக்கு மத்தியில ஒரு இணக்கப்பாடு வரும், முரண்பாடு வராது. சாபர பட்டணம் போறாங்க, ஆப்பிரிக்காவுக்கு ஊடகத்து போறாங்க, காட்டில தங்க வேண்டியிருக்குது, பயங்கரமான காடு. மகள் சொன்னாங்க இது தங்கல், அது பயங்கரம், வீடுகாபத்து. அவங்க யோசிச்சாங்க எல்லாமே படைப்பினங்கள் தானே, இந்த படைப்பினங்கள் எதுவுமே அல்லாஹ் ரப்பு என்பதற்கு மாற்றமாக இல்லையே, எல்லாமே ஏற்றுக்கொண்டது தானே, நாமளும் அதுல உள்ளாக்கள் தானே, எங்கட உள்ளாக்கள் தானே இருக்கிறாங்க, எங்கட குடும்பத்தார்கள் தான் இருக்கிறாங்க, குறைந்தது நாங்கள் யோசிக்க போவோமே அப்படி நாங்க அமைதி அடைகிறது கூட. சாபாவி யோசிச்சாங்க என்னத்துக்கு பயப்பட, இவையெல்லாம் அல்லாஹ் ரப்பு என்ற அந்த அடிப்படை உணர்வுட போகுது. எல்லா படைப்பினங்களும், அது பாம்பாக இருக்கலாம், நட்டுவகாலியா இருக்கலாம், எல்லாமே அப்படித்தான். அவ 3 சஹாபாக்கள் மலைக்கு மேல ஏறினாங்க. ஏறி சொன்னாங்க நஹனு அஸ்ஹாபு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அஸ்ஹாபுகள். ஏன் அந்த அறிமுகம் சொன்னாங்கன்னா, அஸ்ஹாபு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய லட்சணமே ரப்பி அல்லாஹ் என்ற லட்சணம். அதுக்காக அல்லாஹ் ரப்பு என்ற லட்சணத்தில் வந்தவர்கள். சொன்னாங்க நாங்கள் ஒரு அறிவித்தல் செய்கிறோம், நாங்க இந்த காட்டில தங்க போறோம், அதனால இங்க எல்லாமே காட்டை விட்டு வெளியேறிட்டு நாங்க யாராவது காணுவோம்டா அவங்களை இந்த வாள்களாக வெட்டி விடுவோம் என்று சொல்லி பேசினாங்க. காட்டுவாசிகளுக்காக, வேடர்களுக்காக இல்ல சில விச ஜந்துகளுக்கு பேசினாங்க. தங்களுடைய குட்டிகளை வாயிலே கவ்விக்கொண்டு அவைகள் ஓடிவிட்டது, இன்று வரை திரும்பி வரல. பல நூற்றாண்டுகளுக்கு பின்னாலேயும் மக்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. காட்டிலிருந்து ஒரு நெட்டுவக்காலியை கொண்டு அந்த பூமியில போட்டு அது உடனடியே செத்து போயிட்டு, பூரான் பூச்சி இல்லை. ஏன் அப்படி பேசினது பேச்சுடைய தாக்கம். நீங்க போங்க சொன்னதுல போனது போனது போனதுதான். முரண்பாடு வரல. ஏன் இந்த காட்டில் வாழ விலங்குகள் அல்லாஹ் ரப்பு என்ற உணர்வை தாங்கியவைகள். அப்ப நாங்கள் அஸ்ஹாபு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே உணர்வில் வந்திருக்கிறோம். அப்ப நாங்க பேசுறது நீங்க கேட்கிறது தானே, போங்க அறிவிக்க. அதன் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வீரமாக பதட்டத்தோடு இருக்கிறார்கள். என்ன சிங்கம் வந்துட்டேன்னு சொல்லி, சிங்கமா தான் எடுத்து பயப்படுற, சிங்கம் வந்துட்டு பயப்படுறாங்க. சிங்கம் வந்து என்னது பயப்படுற, சிங்கம் என்கிற விரோதி இல்லையே, யஹூதி தான் விரோதி, பயப்படலாம். சிங்கம் விரோதி இல்லையே, சிங்கத்துல என்ன இருக்கு, அல்லாஹ் ரப்பு என்ற உணர்வு அதுக்குள்ள இருக்குது, என்னுடைய தானே இருக்குது. அது இப்னு உமர் கிட்ட போனாங்க, அந்த சிங்கத்திலே செவியை பிடிச்சு அதுக்கு தட்டி மக்கள் வாழ்ந்த இடத்திலே வந்தா போகல, அது அப்படியே இருந்துச்சு. சாபார வாழ்க்கையில ஆச்சரியமா அற்புதமான நிகழ்வு நடந்தது. ஏன் அவர்கள் படைப்புகளுடன் முரண்படவில்லை. என்ன முரண்படல, எல்லா படைப்பினங்களையும் அல்லாஹ் அமைச்சது, அல்லாஹ் ரப்பு, நாங்கெல்லாம் அடிமை. சின்ன பூச்சி பாருங்க, தேன் பூச்சி, அதுக்கு இது விலங்கு மாதிரி இருக்கிறோம். அது அல்லாஹ் சொன்ன மாதிரி தானே கூடு கட்டுது. அவ்வா இல நகிரி அடித்தகிரி உயுத்தன், நல்லா சொன்ன இந்த தேனீக்களுக்கு நீங்க உங்களோட கூடுகளை கட்டுங்கள், மின ஜிபாலி மலைகளிலேயும் மரங்களிலேயும் கட்டிடங்களை கட்டிங்கன்னு நல்லா சொன்னாங்க. அதுமே அங்கதான் கட்டியிருக்கிறது. பிறகுதான் சும்மா கூலி மின்குள்ளி சமராத்தி, இந்த பல மரங்கள்ல போய் நீங்க தேன் எடுத்துட்டு வந்து ஃபஸ்லுக்கி சுபுல ரப்பிக்கு துருடா, உங்களை காட்டப்பட்ட அந்த வழியிலேயே வந்து உங்களோட கூட்டுக்கே வைக்கிறீங்க, மார்க்கி போக வேணாங்க. இந்த தோட்டத்துக்குள்ள 1000 மரங்கள் இருக்கின்றா, ஒரு மரத்துல 10 தேன்கூடு 10,000 தேன்கூடு இருக்கும்னா, இந்த தேன்கூட்டிலிருந்து வெளியே போன அந்த தேன்கூச்சிகள் இருக்கிற அது அந்த கூடுகள் மாறாமல் அதே கூட்டுக்கு வந்துருக்கு. சுகுல ரப்பிக்கு திருவிழா, தேன்கூச்சியும் அல்லாஹ் ரப்பு என்பதை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் சொன்ன மாதிரி தான் வாழ்க்கையை காட்டும்.
வேற மாதிரி வாழாது. அல்லாஹ் சொன்ன மாதிரி தான் ரோட் போட்டு விளையுது. தேன்மூச்சி மாறி அடுத்த கூட்டுக்கு போகாது. நாங்க சில வேளை ரூட் மாறிடுவோம், அது மாறாது. அஜீபுராக ரூம் மாறி எத்தனை நாள் மிஸ் ஆகிறது இருக்குது. ரோட் தான், ஆனா அதுக்குள்ள மிஸ் ஆகுது. தேன்மூச்சி மிஸ் ஆக மாட்டேன். என்ன சொல்றோம்? சின்ன சின்ன படைப்புறது பிரமாண்டமான படைப்பு வரையும் அல்லாஹ் ரப்பு என்ற லட்சணத்தோடு இருக்குது. இல்லாம இருக்கிற ஒன்றே ஒன்று மனுஷன் வாழ்க்கை மட்டும்தான். அதனால பிரச்சனைக்கு விடம் மனுஷன் வாழ்க்கை தான். இந்த பிரச்சனையை தீர்க்கிறது தான் நபிமார்களை அனுப்பினான். மனுஷன் வாழ்க்கையையும் அல்லாஹ் ரப்பு என்ற லட்சணத்தோடு அமைங்க. எப்படி அமைக்கிறது? அதுக்குதான் குர்பானி தாவத் தேவை. தாவத்துல அல்லாஹ்வை பத்தி பேசி 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 இந்த மனுஷன் உள்ளத்துல அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை, அல்லாஹ்வுடைய கட்டளையுடைய மகத்துவத்தை ஏற்படுத்தி ஆகிரத்தை இலக்காக வைத்து வாழ்க்கையை மாற்றுறது. அதுக்காக வேண்டி தாவத் குர்பானி தாவத், குர்பானியோட தாவத் செய்யணும். அப்பதான் இது மாறும். அதுக்காக எல்லாரும் பாதில கால நேரங்களை கொடுத்து கொஞ்சம் முயற்சி செஞ்சு முழு படைப்பிடங்களும் அல்லாஹ்வுடைய ரப்பு என்ற உணர்வுல ஒத்து போகுது. எந்த வாழ்க்கை மட்டும்தானே முட்டிக்கொண்டு போகுது, நானும் அப்படி தீர்ப்பிக் கொள்வேனே என்று என்னுடைய வாழ்க்கை இந்த அல்லாஹ் ரப்பு என்ற உணர்வோட மாறணும். உலகத்துக்கு முரண்படாது. சூரியனும் இட கூட்டாளிதான், சந்திரனும் இட கூட்டாளிதான், கடலும் இட கூட்டாளிதான், காட்டு விலங்குகளும் இட கூட்டாளிதான். எதுவுமே எங்களுக்கு விரோதம் காட்ட மாட்டாது. அது ஒன்றே ஒன்றும் எங்களோட வாழ்க்கையில் குழப்பம், வாழ்க்கையில் அல்லாஹ் ரப்பு என்பது வெளியாகுது. ஏகாதிச்சு அல்லாத பாதையில போய் இதை நாங்கள் சீராக்கிறதுக்காக வேண்டி அதன் மூலம் உலக வாழ்க்கை மட்டுமில்லை, நிரந்தரமான கூடான கோடி வாழ்க்கை, ஆசுரத்திலே வாழ்க்கையை சீரமைக்க வேண்டும். சார் அல்லாஹ் தஆலா அனைத்தையும் அமைத்து தருவான். இதுக்காக நாங்கள் கால நேரம் கொடுத்து முயற்சியை தயாராகும். இன்ஷாஅல்லாஹ் சொல்லுங்கள். அடிப்படையில் அல்லாத பாதையில் அவசரமாக உலமாக்களுடைய வக்தியிலேக்கு முற்படுத்தப்படுகிறது. பெரிய ஒரு தியாகத்தோட உலமாக்களுடைய ஜமாத் வெளியாகி போகுது. நாடுகள் பொறுப்பெடுக்கப்பட்டு முயற்சி செய்யப்படுகிறது. அந்த அடிப்படையில் 2வது வருஷ ஜமாத்துகள் 12 ஜமாத் இங்கே போய்த்து 2-3 ஜமாத் தயாராகி கொண்டிருக்கிறாங்க. நீயத்துலாக சொல்லுங்க. இன்ஷால்லா ரெடியாக இல்லை, கொஞ்சம் பிந்தி தான் போறது. நீயத்திற்கு இன்ஷால்லா முயற்சிப்போம். அப்படி நீயத்தோட சொல்லுமா சாலா நீயத்தெல்லாம் கபூல் செய்வானா, நிலைமையெல்லாம் சீராக்கி வைப்பானாக, அனைத்து தடைகளை எல்லாம் போய்க்கு வைப்பானா. 1வது வருஷம் போறாருன்னு சொல்லுங்க. இன்ஷால்லா